அவர் நீதியின் சூரியனாக அவர் உலகத்தில் வந்த மெய்யான மொழியாக இருந்தபடியால் நம்முடைய பாவ இருளை மாற்றும்படியாக, நம்முடைய பாவத்தை போக்கும்படியாக, நம்முடைய சாபத்தை மாற்றும்படியாக கல்வாரி சிலுவையில் அவர் நமக்காக ஒரு சொந்த ரத்தத்தை சித்திருக்கிறபடியால் ஆண்டவருடைய ஸ்தோத்திரங்களை எழுப்புவாங்க. எல்லாரும் கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி இரவுத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரை நோக்கி அண்ணாலை போல ஸ்தோத்திரம் 84 வயதுள்ள ஒரு முதிய வயதான ஒரு பாட்டியம்மா தேவருடைய ஆலயத்தில் எப்போது கர்த்தரை பாடி துதித்தாள் என்று சொல்லி சுவிசேஷ புஸ்தகங்களை வாசிக்கிறோம். ஆண்டவரை துதிக்கிற துதியினால நம்முடைய நாடு நிரம்பும்படியாக, ஆண்டவரை ஆராதிக்கிற ஆராதனையினால ஆண்டவர் நம்முடைய நாவை நிரப்பும்படியாக எப்போதும் கர்த்தரை துதிக்கிற துதி ஆண்டவருடைய சமூகத்தில் உண்டாக்கும்படியாக வேத புஸ்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறவாறாக கர்த்தரை நான் எக்காலத்தில் ஸ்தோத்திரிப்பேன். சங்கீதம் 34ஆம் அதிகாரம் 1வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறேன். ஆண்டவரை துதிக்கிற துதி எல்லா நேரத்திலும் எல்லா சூழ்நிலையிலும் லாபமானாலும் நஷ்டமானாலும் கர்த்தர் நமக்கு நன்மை செய்யும் போது நம்முடைய வாழ்க்கையில சோகங்கள் ஏற்படும் போது துக்கங்கள் நேரிடும் போது கொள்ளலாம் ஆண்டவரை துதிக்கிறவனாக இருக்க வேண்டாம். ஆண்டவரை மறுதளிக்கிறவர்களாக அல்ல, ஆண்டவரை புறக்கணிக்கிறவர்களாக அல்ல, ஆண்டவரை புறங்குகிற ஒரு மனுஷனாக நாம் வாழ்நாள் நம்மளை ஆண்டவர் நம்முடைய சொந்த ஜீவனை கொடுத்திருக்கிறார். அவருடைய சொந்த ரத்தத்தை கொடுத்து நம்மளை மீட்டெடுத்திருக்கிறார். யோபு தன் வாயினால் தேவனை தூசிக்க வேண்டும். ஆண்டவர் எனக்கு செய்திருக்கிறதான எல்லா காரியங்களுக்காக ஆண்டவர் எனக்கு லாபத்தை கொடுத்திருக்கிறார். ஆண்டவர் எனக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறார். அவருக்கு நன்மையை பெற்றேன். நான் ஆண்டவரை நான் ஒருபோது யோசிக்க மாட்டேன். அவருடைய சித்தத்தின்படி நான் வாழ கற்றுக்கொள்வேன் என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்தார். ஆண்டவருடைய பாதத்தில் நம்மை நாமே தாழ்த்தி எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே உமக்கு துதிக்கிறோம் ஆண்டவரே, ஆண்டவரே உமக்கு துதிக்கிறோம் ஆண்டவரே, ஆண்டவரே ஆராதிக்கிறோம் ஆண்டவரே, ஆண்டவரே நாங்கள் ஆர்ப்பரிக்கிறோம் ஆண்டவரே, நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம் இயேசுப்பா. அப்பா உண்மையெல்லாம் நாங்கள் யாரிடத்தில் போக கூட மாட்டோம் ஆண்டவரே, உண்மையெல்லாம் நாங்கள் யாரிடத்தில் போக கூட மாட்டோம். என் ஜீவனுள்ள தேவன் ஆண்டவரே, என் ஜீவனுள்ள தேவன் ஆண்டவரே, என் ஜீவனுள்ள தேவன் ஆண்டவரே. மனுஷன் கைவிட்டு விடலாம், மனுஷன் நம்மளை பார்த்து கைவிடலாம், ஆனால் நம்மளை கைவிடாத நேசர் ஒருவர் உண்டு, நம்மளை கைவிடாத நேசர் உண்டு. அந்த ஆண்டவரை நோக்கி துதிப்போமாக. எல்லாரும் மனம் கசந்து நம்முடைய பாரங்களை நம்முடைய கஷ்டங்களை ஆண்டவருடைய சமூகத்தில் மாத்திரமே இறக்கி வைக்க முடியும். அதற்காக சங்கீதம் சொல்லப்பட்டிருக்கிறது 34ஆம் அதிகாரம் 10வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தரே ஒரு பாரத்தை வைத்துவிட. அருமையான சகோதரனே, அருமையான சகோதரி, உன்னை பாரத்தை இறக்கி வைக்க என்னுடைய பாரத்தை பெற்றுக்கொள்வார் ஒருவருமே இல்லை என்று சொல்லி கலங்காதே. ஆண்டவர் ஒருவர் உண்டு. உன்னை பாரத்தை எல்லாம் சுமந்து கொள்வதற்கு, உன்னை கஷ்டத்தை எல்லாம் சுமந்து கொள்வதற்கு ஆண்டவராய் இயேசு உனக்கு உண்டு. ஆண்டவருடைய சமூகத்தில் கொடுக்குமா கர்த்தரே உன் பாரத்தை வைத்துவிடு, நீ கலங்கி தவிக்காதே என்று சொல்லப்பட்டிருக்கிற அருமையான சகோதரனே, நீ கலங்கி தவிக்காதே. மார்த்தாளை போல அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறார். மரியாளோ தேவ சமூகத்தை மாத்திரம் தேடினார். ஆண்டவருடைய சமூகமே போதும் என்று சொல்லி ஆண்டவருடைய பாதத்தில் இருக்கிறார். ஆண்டவரே உங்களுடைய சமூகம் எனக்கு போதுமானேன், உங்களுடைய பாதம் என்னை பாதுகாக்கும் என்று சொல்லி அந்த விசுவாசம் அவளுக்குள் இருந்தது. உங்களுடைய சமூகம் என்னை வாழ வைக்கும் என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்துல அவர் நம்பிக்கையோடு பாதத்தில் அமர்ந்திருந்தார். இன்றைக்கும் நம்முடைய தேவைகளுக்காக தேவ சமூகத்தில் அமர்ந்திருப்போமாக. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த நாட்கள நாம் எல்லாம் கட்டப்பட்டவர்களாக ஸ்தோத்திரமான எங்கேயுமே ஆண்டவரே சுதந்திரமாக போக முடியாமல்
அநேக காரியங்களை யோசித்து யோசித்து செய்யக்கூடிய இந்த நாட்கள் ஆண்டவரே நாங்கள் யாரிடத்தில் போவோம் ஆண்டவரே? உங்களுடைய பாதமே எங்களுடைய வாழ்க்கையில தஞ்சம் இயேசுப்பா. உங்களுடைய பாதம் எங்கள் வாழ்க்கையில தஞ்சம் ஆண்டவரே. எல்லாரும் ஜெபிப்போமாக. ஆண்டவரே உம்மை விட்டால் வேற வழி இல்லை ஆண்டவரே. உம்மை விட்டால் வேற வழி இல்லை ஆண்டவரே. என்னை உயர்த்துவதற்கு உம்மை விட்டால் வேற வழி இல்லை ஆண்டவரே. என்னை காப்பாற்றுவதற்கு உம்மை வேறு வழி இல்லை இயேசுப்பா. ஒரு விசையாக எனக்கு இறங்க மாட்டேன், ஒரு விசையாக இறங்க மாட்டேன். ஆண்டவருக்கு துதியை செலுத்துவோமாக, ஆண்டவருக்கு துதியை செலுத்துவோமாக, ஆண்டவரை ஆராதிப்போமாக, ஆண்டவரை ஆராதிப்போமாக. ரீமானா சந்தரமன வக்கரவர் எந்தரா, ரீமானா சந்தரம ரூரம ரிவக்கரவரமனா. என் பரிசுத்தர் ஆண்டவரே, என் பரிசுத்தர் ஆண்டவரே. கேருபீன்கள் மத்தியில் அவர் வாசம் பண்ணுகிறவர், அவர் சேராபீன்கள் மத்தியில் அவர் வாசம் பண்ணுகிறவர். ஓ ஸ்தோத்திரம் ஆண்டவரே. 1000 பொன் குத்து விளக்கு மத்தியில் அவர் உலாவுகிற ஒரு தேவனாய் இருக்கிறார். ஓ உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். வானவக்க சிங்காசனம் பூமி அவருக்கு பாதபடி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஓ யாக்கோபு தேவ சமூகத்தில் பெத்தேல் என்கிறதான இடத்துல அவர் தேவனாகி கர்த்தரை நோக்கி துதித்தார். ஆண்டவரே இந்த இடத்துல கவலையோடு கண்ணீரோடு நான் இந்த இடத்தை விட்டு கடந்து போகிறேன் ஆண்டவரே. தாய் வீட்டில் துக்கத்தோடு பயத்தோடு அந்த இடத்தை விட்டு கடந்து வந்தான். ஆண்டுடைய சமூகத்தை அந்த பெத்தேலுக்கு நான் இடத்தில் அவன் ஜெபித்தார். தேவனே என்னுடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்வீரானா? ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில் பிரயாணத்தை நீர் வாய்க்க பண்ணுவீரானா? ஆண்டவரே நான் திரும்பி வரும்போது இதே இடத்தில் தேவனுடைய ஆலயத்தை கட்டுவேன் என்று சொல்லி அவன் தேவ சமூகத்தில் வாக்கு பண்ணினான். அவன் பொருத்தனைகளை ஏறடித்தான். ஆகியால் அந்த இடத்துக்கு பெத்தேல் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆவியானவரே அந்த பெத்தேல்தான் தேவ தூதர்கள் ஏறுகிறவர்களாகவும் இறங்குகிறவர்களாகவும் ஆண்டவர் அவனுக்கு தரிசனத்தை காண்பித்தார். ஒரு வானத்துக்கு பூமிக்கு ஒரு ஏணி வைக்கப்பட்டிருந்தது. அந்த ஏணியில தேவ தூதர்கள் ஏறுகிறவர்களாகவும் நம்முடைய செய்தியெல்லாம் பரலோகத்துக்கு கொண்டு போகிறவர்களாகவும் ஆண்டவரிடத்திலிருந்து தேவனுடைய வார்த்தையை பெற்றுக்கொண்டு திரும்பி வருகிறவர்களாகவும் இருந்த இடத்துக்கு பேர் தான் பெத்தேல் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கசப்பான நேரத்தில் தண்ணீரை கேட்கும்போது அவர்களுக்கு கசப்பா இருந்ததான எல்லா இடத்தையும் தேவனாகிய கர்த்தர் திருப்திப்பாக தேவனாகிய கர்த்தர் மாற்றிக் கொடுத்தார் அல்லவா? மாறாவின் கசப்பை ஆண்டவர் மந்திரமாக மாற்றினார் அல்லவா? நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறதான கசப்பான வாழ்க்கையை அவர் திருப்திப்பாக மாற்றும்படியாக அவர் ஆசீர்வதிக்கும்படியாக கடந்து வந்திருக்கிறார். ஆண்டவரை சொல்லுங்க, ஆண்டவரே இனி காலம் செல்லாதே சபா. ஆண்டவருடைய வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. இனி காலம் செல்லாது, இனி காலம் செல்லாது. இருக்கிற நாட்களை பிரயோஜனப்படுத்திக் கொள்வோமாக, இருக்கிற நாட்களை பிரயோஜனப்படுத்திக் கொள்வோமாக. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவாய் அவனமாக எஸ்தர் ராஜா சொன்னான். உனக்கு கொடுக்கிற இந்த காலத்துல நீ மௌனமாய் இருப்பாயானால் யூதருக்கு சகாயமும் ரட்சிப்போம் வேறொரு இடத்திலிருந்து வரும் என்று சொல்லப்பட்டது. நீ ராஜாவினிடத்திலே போய் நம்முடைய ஜனத்துக்காக நீ பேசு என்று சொன்னான். ஆண்டவருடைய சமூகத்தை முதலாவது தேடி இரண்டாவதாக ராஜாவினிடத்தில் பிரவேசித்தான். நான் செத்தாலும் சாகிறேன் என்று சொல்லி தேவன் சமூகத்தை நோக்கி தேட வேண்டும். நம்முடைய வாழ்க்கையும் அவ்வாறாகவே ஆண்டவரே ஸ்தோத்திரம். அந்த வைரஸ் நாட்கள்ல ஸ்தோத்திரம் இப்படி கிராமங்கள் தோறும் அநேகமாய் பரவி கொண்டு இருக்கிறதப்பா. ஆண்டவரே உலகம் எல்லாம் கைவிரித்து விட்டது. டாக்டர்ஸ்கள் எல்லாம் கைவிரித்து விட்டார்கள். அவர்களால் காப்பாற்ற முடியவில்லை. ஆண்டவரை நோக்கி பார்த்தோமாக. ஆண்டவரே சொந்த பந்தம் அழிந்து கொண்டிருக்கிறார்கள் தகப்பனே. ஆண்டவரே நண்பர்கள் அழிந்து கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவரே எல்லாரும் ஜெபிப்போமா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். இந்த தேசத்துக்கு பாதுகாப்பு வேணும் ஆண்டவரே. எல்லாரும் கண்களை போய் ஆண்டவரே சமூகத்தை ஜெபிப்போமா. நான் மாத்திர சுகமாய் இருந்தால் போதாது, நான் ஆரோக்கியமாய் இருந்தால் போதாது ஆண்டவரே. எங்களுடைய சரீரம் பலத்தோடு இருந்தால் போதாது ஆண்டவரே. நீங்களுடைய சரீரத்தை பலப்படுத்துவதை போல ஆண்டவரே. ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஆண்டவரே சோதனைகளை போல ஆண்டவரே எத்தனையோ பேர் ஹாஸ்பிட்டல் படித்திருக்கிறார் ஆண்டவரே. அவர்களை கர்த்தர் பலப்படுத்துவீராக, அவர்களை கர்த்தர் பலப்படுத்துவீராக, அவர்களை கர்த்தர் பலப்படுத்துவீராக. ஆண்டவர் பலப்படுத்துகிற கரம் உடைய பிள்ளைகள் மத்தியில கடந்து வரக்கூடியாக ஜெபிப்போமாக. எல்லாரும் இந்த கூட்டு பிரேயருக்கு அற்புதங்கள் நடக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஒருபடப்பட்டு நாம் சொல்லப்படுகிற இந்த வார்த்தைகளுக்கு வல்லமை பரலோகத்திலிருந்து கர்த்தர் ஜனங்கள் மத்தியில் அவர் அனுப்பக்கூடியவராயிருக்கிறபடியா எல்லாரும் ஜெபிப்போமா. இயேசுவின் நாமத்தினாலே சுகம் உண்டாகட்டும் என்று சொல்லுவாங்க. இயேசுவின் நாமத்தினாலே
செய்யும்படியாக எல்லாருடைய வாழ்க்கையிலும் சரீரத்தில் சத்தியத்தை கத்த ஏற்படுத்துகிறாங்க. அவருடைய தழுவுகளால் சுகமானீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டோடைய தழுவுகளால் சுகமடையட்டும் ஐயா. அப்பா உங்க ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இயேசுவா அவருடைய பிள்ளைகளுக்கு உதவி செய்வீராங்க. எல்லாரும் ஜெபிப்போமாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவ தூதர்கள் கடந்து போகட்டும் ஐயா. தேவ தூதர்கள் ஆண்டவரே கடந்து போகட்டும் ஐயா. ஆண்டவரே யாரெல்லாம் கண்ணீரோடு கவலையோடு வேதனையோடு அப்பா ஸ்தோத்திரம் பார்க்க யாரும் இல்லையே. எல்லாரும் ஒதுக்கப்பட்ட சூழ்நிலையில மற்றவர்களால் ஒதுக்கப்பட்ட சூழ்நிலையில ஆண்டவரே அன்பு காட்ட யாரும் இல்லையே. பக்கத்தில் வருவதற்கு ஒருவரும் இல்லையே. டாக்டர்ஸ்க்கு கூட தொட்டு கூட எந்த விதமான ட்ரீட்மெண்ட் பண்ண முடியாத அளவுக்கு தள்ளப்பட்டு இருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவரே மனம் கசந்து ஆண்டவரே மனம் கசந்து கண்ணீர் வடிக்கிறதான உங்களுடைய பிள்ளைகளை இந்த ஜப நேரத்தில் நினைக்கிறோம் ஆண்டவரே, நினைக்கிறோம் ஆண்டவரே. அவர்களுக்காக நாங்கள் பரிதவிக்கிறோம். ஆண்டவர் உதவி செய்கிறாங்க. ஆண்டவர் உதவி செய்கிற கரம் ஒவ்வொரு ஹாஸ்பிட்டலுக்கு கடந்து போகட்டும் ஐயா. ஒவ்வொரு வீடுகளுக்கும் ஆண்டவருடைய கரம் கடந்து போகட்டும் ஆண்டவரே. இப்படி ஆடிப்பா இந்த கரத்தை நீட்டுவீராக ஆண்டவரே. வியாதிப்பட்ட இடங்கள்ல ஆண்டவருடைய கரம் தொடப்படும்படியா ஜெபிக்கிறாங்க. அப்பா பக்க ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா பக்க ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஜெபிக்கிறதால இந்த வேலையில பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை ஒவ்வொரு இடங்களுக்கு கடந்து போவதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவருடைய அபிஷேகம் கடந்து போவதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரீமாலா சந்தரபரபரபரபரபர. எல்லாரும் எழுப்பி நிற்போமாக. எல்லாரும் எழுப்பி நின்று ஆண்டவரை ஆராதிப்போமாக. ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா, ஆமென். உன்னத தேவனுக்கு ஆராதனை என்ற பாடலை நாம் பாடுவோம். ஹல்லேலூயா. எல்லாரும் எழுப்பி நின்று அவரை ஆராதனை வேண்டிய ஆண்டுடைய சமூகத்தில் கத்தரை ஆராதிப்போமாக. ஒரு மலா சங்கர பரிமள மணியக்கர மலா சங்கர பரிமள உன்னத தேவனுக்கு ஆராதனை, மகத்துவ ராஜனுக்கு ஆராதனை. உன்னத தேவனுக்கு ஆராதனை, மகத்துவ ராஜனுக்கு ஆராதனை. சர்வவல்ல தேவனுக்கு ஆராதனை, ஆராதனை, ஆராதனை. அல்லேலூயா பாடி துதிப்போம். எங்கள் இயேசு ராஜனை வாழ்த்தி போற்றுவோம். அல்லேலூயா பாடி துதிப்போம். எங்கள் இயேசு ராஜனை வாழ்த்தி போற்றுவோம். பிதாவாம் தேவனுக்கு ஆராதனை, ஆராதனை. குமாரனாம் இயேசுவுக்கு ஆராதனை, ஆவியாம் கர்த்தருக்கு ஆராதனை. எங்கள் ஆராதனை, எங்கள் ஆராதனை. அல்லேலூயா பாடி துதிப்போம். எங்கள் இயேசு ராஜனை வாழ்த்தி போற்றுவோம். அல்லேலூயா பாடி துதிப்போம். எங்கள் இயேசு ராஜனை வாழ்த்தி போற்றுவோம். அதிசயம் செய்தவரை ஆராதிப்போம். அற்புதங்கள் செய்தவரை ஆராதிப்போம். அதிசயம் செய்தவரை ஆராதிப்போம். அற்புதங்கள் செய்தவரை ஆராதிப்போம். கரமற்றி நடத்தினீர் ஆராதிப்போம். கட்டளைகள் உயர்த்தினீர் ஆராதிப்போம். கரமற்றி நடத்தினீர் ஆராதிப்போம். கட்டளைகள் உயர்த்தினீர் ஆராதிப்போம். அல்லேலூயா பாடி துதிப்போம். எங்கள் இயேசு ராஜனை வாழ்த்தி போற்றுவோம். அல்லேலூயா பாடி துதிப்போம். எங்கள் இயேசு ராஜனை வாழ்த்தி போற்றுவோம். உன்னத தேவனுக்கு ஆராதனை, ஆராதனை. மகத்துவ ராஜனுக்கு ஆராதனை, சர்வவல்ல தேவனுக்கு ஆராதனை. எங்கள் ஆராதனை, எங்கள் ஆராதனை. அல்லேலூயா பாடி துதிப்போம். எங்கள் இயேசு ராஜனை வாழ்த்தி போற்றுவோம். அல்லேலூயா பாடி துதிப்போம். எங்கள் இயேசு ராஜனை வாழ்த்தி போற்றுவோம். அவர்களை மன்னித்தாரே ஆராதிப்போம். பரிசுத்தம் தந்தித்தாரே ஆராதிப்போம். அவர்களை
வாழ்த்தும்படியாக, போற்றும்படியாக, துதிக்கும்படியாக, ஆராதிக்கும்படியாக, உடைய கணப்படுத்தும்படியாக, உடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக ஆண்டுடைய சமூகத்தில் கடந்து வந்திருக்கிற ஆண்டவரே, நீர் எங்களை ஆசீர்வதித்து எல்லைகளை உயர்த்தபடியா ஜெபிக்கிற ஆண்டவரே, ஆண்டுடைய பாதத்தில் எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே, ஆண்டுடைய பாதத்தில் எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. நீ சர்வ வல்லமையுள்ள தேவன் ஆண்டவரே, நீ சர்வ வியாபி என்று சொல்லப்பட்டிருக்க ஆண்டவரே, நீ சகலத்தையும் செய்ய வல்லவர் என்று சொல்லப்பட்டிருக்கிற ஆண்டவரே, உங்களுடைய கரங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் ஆண்டுடைய பாதத்தில் எல்லா கரங்களை உயர்த்தி ஆண்டுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, என்றும் ஆராதனை உமக்கே. சத்தத்தை உயர்த்தி பாடுவோமாக. Yes, Raja,
ஆவியானவர் நம்மத்தில் அசைவாடும்படியாக நம்மத்தில் இருக்கிறதான யாக்கோபு பிரதராக ஜெபிப்பார்கள். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக, நம்மோடு கூட பேசுவாராக, இடைபடுவாராக. சங்கீதத்தை நாம் எடுத்து வைத்துக் கொள்வோம். சங்கீதம் 34 சங்கீதத்தை நாம் எடுத்து வைத்துக் கொள்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். கர்த்தருக்குள் என் ஆத்துமா மேன்மை பாராட்டும், சிறுமைப்பட்டவர்கள் அதை கேட்டு மகிழுவார்கள். என்னோடு கூட கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள், நாம் ஒருமித்து அவர் நாமத்தை உயர்த்துவோமாக. நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கி விட்டார். அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. இந்த ஏழை கூப்பிட்டான், கர்த்தர் கேட்டு அவனை அவன் இடுக்கண்களுக்கெல்லாம் நீங்களாக்கி ரட்சித்தார். கர்த்தருடைய தூதன் அவருக்கு பயந்தவர்களை சூழ பாளையம் இறங்கி அவர்களை விடுவிக்கிறார். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், அவர் மேல் நம்பிக்கையாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். பரிசுத்த வாழ்க்கையே அவருக்கு பயந்திருங்கள், அவருக்கு பயந்தவர்களுக்கு குறைவில்லை. உங்கள் குட்டிகள் ஆட்சியற்கு பட்டினியாய் இருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கும் ஒரு நன்மையும் குறைக்கூடாது. பிள்ளைகளே, வந்து எனக்கு செவி கொடுங்கள், கர்த்தருக்கு பயப்படுவதை உங்களுக்கு போதிப்பேன். நன்மையை காணும்படி ஜீவனை விரும்பி நீடித்த நாட்களை அபேட்சிக்கிற மனுஷன் யார்? நாவை பொல்லாப்புக்கோ உதடுகளை கவிழ்த்து வசனிக்கோ விலகி காத்துக்கொள்.
நான் சுருக்கமாக பார்க்கலாம். கர்த்தரை நான் எக்காலத்திலே ஸ்தோத்திரிப்பேன் என்று சொல்லி அப்படின்னு ஸ்தோத்திரம் சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தரை நாம் எந்த காலத்திலும் ஸ்தோத்திரம் பண்ணுவதற்கு நாம் தகுதி வாய்ந்தவர்களாக இருக்கிறோம். அல்லேலூயா. எவ்வளவு கஷ்டம் வந்தாலும், எவ்வளவு பாடல் வந்தாலும், எவ்வளவு துன்பம் வந்தாலும் அந்த நேரத்தில் கர்த்தரை துதிக்கிறோம். இந்த இடத்துல நான் பார்க்கிறோம், தாவீது ஒரு பெரிய கஷ்டத்துல மாட்டிக்கிட்டார். அபிமெலேக்கு என்கிற ஒரு பெரிய ராஜா கிட்ட கொண்டு போய் அவரை விட்டுட்டாங்க. அவர் ஒரு தவறு செய்யவில்லை, இருந்தாலும் அவரை கொள்ள வேண்டும் என்று சொல்லி அவர் மாட்டிவிட்டார். அந்த நேரத்தில் அவர் தேசம் மாறினவராய் ஒரு பைத்தியக்காரனை போல நடித்து தாடியிலே உமிழ்நீரை அவர் சுரந்து விட்டு கொண்டிருந்து அவர் பைத்தியக்காரனை போல சில பல சேட்டைகள்லாம் பண்ணார். அந்த நேரத்தில் அவர் சொன்னாங்க, இந்த பைத்தியக்காரனை வெளியே தள்ளு. ஆனால் அது ராஜா தான், அவர் ராஜாவாக இருந்தோம் அப்படி ஆகிடுச்சு. ஆனாலும் கூட கர்த்தருடைய சமூகத்துல அவை ஸ்தோத்திரம் அவர் ஜெபித்தார். அவருக்கு நாணத்தை அந்த நேரத்தில் கட்டளையிட்டார். ஒரு 5 நிமிடம் அந்த ராஜா கிட்ட நம்ம எப்படி நடந்து கொள்ளணும், அந்த ராஜ அரண்மனையிலே எப்படி நம்ம நடந்து கொள்ளணும் என்று சொல்லி அவை ஸ்தோத்திரம் அவர் அந்த நேரத்தில் கேட்டார். ஆண்டவர் அவருக்கு நாணத்தை தந்தார். அதுக்கப்புறம் ஒரு பெரிய விபத்திலிருந்து ஆண்டவர் அவரை பாதுகாத்தார். பாதுகாத்ததற்கு பிற்பாடு தேவன் அவரை ஆசீர்வதித்தார். கர்த்தரை நான் எக்காலத்திலே ஸ்தோத்திரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். கர்த்தருக்குள் என் ஆத்துமா மேன்மை பாராட்டும். சிறுமைப்பட்டவர்கள் அதை கேட்டு மகிழ்வார்கள். என்னோடு கூட கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். நாம் ஒருமித்து அவர் நாமத்தை உயர்த்துவோமாக என்று கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்தார். என்னுடைய எல்லா பயத்துக்கும் நீங்களாக்கி ரட்சித்தார். அல்லேலூயா. இந்த காலத்துல பார்த்தீங்கன்னா எல்லாம் பயம்தான். கொரோனாவால பயம், அரசாங்கத்தால பயம். இப்ப கூட ஜேடப்படத்துல இந்த சுடுகாட்டு பக்கத்துல நேற்று நைட்டு ஒரு லேடி அடிச்சு கொண்டு போட்டாங்க. போலீஸ் எல்லாம் பார்த்து இருக்குது. 100 பேர் அதை பார்த்துட்டு இருக்காங்க. என்ன ஏது அப்படின்னு சொல்லி தெரியல, யாருக்கும் தெரியல. உள்ளூர்காரிங்க இல்லை, உள்ளூர்லேயே அப்படி பண்ண மாட்டாங்க. ஏதோ எங்கேயே பிரச்சனை பண்ணி அங்கே கொண்டாந்து சுடுகாட்டு மெயின் ரோட்டு மேலே சுடுகாட்டு தெரியல சந்தேகிட்டாங்க. அந்த கொண்டாந்து போட்டு வந்துட்டாங்க. இப்போ எல்லாரும் மக்கள் அதை பயந்து கொண்டு பார்த்து கொண்டு இருக்காங்க. எல்லாம் பயம்தான். பயம் நிறைந்த உலகத்திலே நாம் வாழ்கிறோம். நோயினால் பயம், பேயினால் பயம், அரசாங்கத்தால் பயம், காவல்துறையினால் பயம், நாணம் இல்லாமல் நாம் நடப்பதுனால் பயம், சரீரத்திலே நோய் நமக்கு வந்துவிட்டால் பயம், எல்லாம் பயம்தான். அப்படி பயமா இருக்கும் பொழுது கூட கர்த்தருக்குள் என் ஆத்துமா மேன்மை பாராட்டுகிறது. ஆண்டவரை நாம் நம்பும் பொழுது அவர் எனக்கு 4வது வசனத்துல என்னுடைய எல்லா பயத்துக்கும் நீங்களாக்கி ரட்சிக்கிறார். நீங்க எந்த காரியத்தை குறித்து சோர்ந்து கொண்டிருக்கிறீர்களோ, எந்த காரியத்தை குறித்து பயந்து கொண்டிருக்கிறீர்களோ, அது எல்லாவற்றையும் விளக்கி நம்மளை ஆண்டவர் பாதுகாப்பார், அவர் பராமரிப்பார், அவர் ரட்சிப்பார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்தபடியாக 5வது வசனம். அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. ஆமென். அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்களாம், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. நாம் ஆண்டவரை நோக்கி பார்க்கும் பொழுது, ஆண்டவருடைய சமூகத்திலே ஜெபிக்கும் பொழுது அவர் நமக்கு ஆசீர்வாதத்தை தருகிறார். அல்லேலூயா. அவர் நமக்கு எல்லா விதமான கிருபைகளை தருகிறார். கடந்த நாட்கள் பாருங்க, ஆண் குழந்தை வேண்டும் என்று நம்முடைய பிள்ளைகள் தேவ சமூகத்தை நோக்கி பார்த்தார்கள். தேவன் அவர்களுக்கு ஆண் குழந்தை கட்டினார். அல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். நம்பிக்கையற்றவர்களுக்கு ஆண்டவர் ஒன்றும் செய்ய முடியாது. ஆனால் நம்பிக்கை உள்ளவர்களுக்கு அவன் கர்த்தர் எனக்காக யாவும் செய்து முடித்தார் என்று நீங்கள் ஒவ்வொருவரும் சொல்லுவீர்கள். அல்லேலூயா. அவர் நம்மை ஆசீர்வதிக்கும் பொழுது நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக நாம் இருக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவரை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசம் அடைந்தன. கிழக்கு மேற்கு ஓட தேவையில்லை. எவ்வளவு துன்பம் வந்தாலும் அவரை நோக்கி நாம் பார்க்கும் பொழுது ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து அவர் ஸ்தோத்திரம் பாதுகாக்கக்கூடிய ஒரு தேவனாக இருக்கிறார். நாளையிலே அவரை நோக்கி பார்க்கணும், இரவிலே அவரை நோக்கி பார்க்கணும். எப்பொழுதெல்லாம் உங்களுக்கு ஆசீர்வாதம் வருகிறதோ அப்பொழுதெல்லாம் அவரை நோக்கி பார்க்கணும். எப்பொழுதெல்லாம் உங்களுக்கு பிரச்சனை வருகிறதோ அந்த நேரத்திலும் அவரை நோக்கி பார்க்கணும். எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் அவரை நோக்கி பார்க்கணும். அல்லேலூயா. அதான் சொல்லுது கர்த்தரை. முதல் வசனம், கர்த்தரை நான் காலத்திலே ஸ்தோத்திரிப்பேன். பழைய பாடல் ஒன்று சொல்கிறது, எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன். எந்த வேதனையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன். எந்த
பார்க்கும் பொழுது நம்முடைய முகங்கள் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போகாது. அல்லேலூயா. அவரை நோக்கி பார்க்கும் முகங்கள் பிரகாசம் அடைந்தன. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஜெபத்திற்காக, ஆசீர்வாதத்துக்காக, வல்லமைக்காக, கிருபைக்காக, எழுப்புதலுக்காக, எந்த காரியத்துக்காக இருந்தாலும் அவரை நோக்கி பாருங்கள், உங்கள் முகங்கள் வெட்கப்பட்டு போகாது. வசனம் சொல்கிறது, என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போக மாட்டாங்க. இந்த கொரோனா நேரத்தில் கூட நம்ம பிள்ளைங்க எல்லாருமே ஆண்டவர் கிருபையினால அதை லோன் கட்ட வேண்டியதை லோன் கட்டுறாங்க. அப்புறம் மாசம் சீட்டு போடுறாங்க. அதெல்லாம் ஆண்டவர் உதவி செய்கிறாரு. அப்படின்னு ஸ்தோத்திரம். ஒரு சில தடைகள் பிரச்சனைகள் இருந்தாலும் சிறு சிறு கடன்கள் எங்கெங்கெல்லாம் கட்டணுமோ அதெல்லாம் கட்ட உதவி செய்கிறார். கரண்ட் பில் கட்ட ஆண்டவர் உதவி செய்கிறார். இப்படி ஒவ்வொரு காரியங்களும் சபைக்கும் அப்படிதான். முதலாவது சபைக்கு வர விசுவாசிகளுக்கு தேவனுடைய ஆசீர்வாதத்தை ஆண்டவர் தருகிறார். இரண்டாவது சபைக்கு ஆண்டவர் தருகிறார். ஆண்டவருடைய கிருபையினால இந்த சபைகள் எல்லாம் கரண்ட் பில் கட்டுவதற்கு வாடகை கொடுக்க வேண்டிய சர்ச்சைக்கு வாடகை கொடுக்கவும், கரண்ட் பில் கட்ட வேண்டிய திருச்சபைக்கு கரண்ட் பில் கட்டவும் ஆண்டவர் உதவி செய்து வருகிறார். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். அடிக்கடி தலைமை சபையை பார்த்தீங்கன்னா நிறைய கரண்ட் பில் ஆயிருந்து இடையில கூட மீட்டர்லாம் கூட நாங்கள் செக் பண்ண சொல்லியிருக்கிறோம். அந்த அளவுக்கு கரண்ட் பில் அதிகரிச்சிருக்கிறது. அதையும் கூட ஆண்டவர் கட்டுவதற்கு உதவி செய்து வருகிறார். ஒருபோதும் ஆண்டவர் நம்மளை வெட்கப்பட விடவில்லை. 6வது வசனம், இந்த ஏழை கூப்பிட்டார். இந்த ஏழை கூப்பிட்டார். கர்த்தர் கேட்டு அவனை அவன் இடுக்கண்களுக்கெல்லாம் நீங்களாக்கி ரட்சித்தார். நீங்க ஏழையோ பணக்காரரோ எப்படியோ உங்கள் இதயம் எப்படி இருக்கிறதோ அதுதான் முக்கியம். இல்லையா? அப்படி உங்களுடைய இருதயம் ஆண்டவரோடு கூட இருக்கிறதா? உங்களுடைய இருதயம் ஆண்டவரை நம்பி இருக்கிறதா? உங்களுடைய இருதயத்திலே ஆண்டவரை நீங்கள் தரிசிக்கிறீர்களா? நம்ம எல்லாரும் பைபிள் வச்சிருக்கிறோம். ஆனா வசனத்தை இருதயத்துல பதிச்சு வச்சிருக்கிறோம். அதான் ரொம்ப முக்கியம். பைபிள் ஞாயிற்றுக்கிழமை மாத்திரம் நம்ம எடுத்து பயன்படுத்தி விட்டு பிற்பாடு நம்ம ஒரு தாவலை போட்டா அடுத்த ஞாயிற்றுக்கிழமை தான் எடுக்கிறோம். சிலர் நாளைக்கு ஒரு தரம், சிலர் மாசத்துக்கு ஒரு தரம். அப்படி இருக்கக்கூடாது. டெய்லி எடுத்து பயன்படுத்தணும். பைபிள் படிக்கணும். சிலர் வாங்கின அன்னைக்கு எப்படி புதுசா இருந்ததோ அதே போல டெய்லி பத்திரமா வச்சிருக்கிறாங்க. கேட்டா நான் ரொம்ப பத்திரமா வச்சிருக்கிறேன். அப்படி நீங்க பத்திரமாவோ அடுக்கு படாம வச்சிருக்க அது மேட்டர் அல்ல. எடுத்து படிக்கணும். நிறைய படிச்சு அதிகமா வசனத்தை தியானித்து தேவனை நீங்க மையப்படுத்தும் போது அது உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து வழி நடத்துவார். ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அடுத்தபடியாக 7வது வசனம், கர்த்தருடைய தூதன் அவருக்கு பயந்தவர்களை சூழ மாலை நெருங்கி அவர்களை விடுவிக்கிறார். நீங்கள் யாராக இருந்தாலும் உங்களை ஆண்டவர் பாதுகாத்துக் கொண்டே இருக்கிறார். ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு வாரம், ஒவ்வொரு மாதம் உங்களுக்கு என்ன செய்யணும், நம்முடைய பிள்ளைகளுக்கு என்ன செய்யணும், பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கு என்ன செய்யணும், எல்லாமே நம்முடைய தேவன் பாதுகாத்துக் கொண்டே இருக்கிறார், பார்த்து கொண்டே இருக்கிறார். அவர் ஆசீர்வதிக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நமக்கு வர துன்பங்கள், துயரங்கள், பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் எல்லாவற்றிலும் இருந்து நம்முடைய தேவன் பாதுகாக்க அவரை ஸ்தோத்திரம். அவர் போதுமானவராக அவர் இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 6வது வசனத்துல அவன் இடுக்கண்களுக்கெல்லாம் நீங்களாக்கி ரட்சிக்கிறார். அல்லேலூயா. எத்தனை இடுக்கண்கள் வந்தாலும் அதை ஆண்டவர் என்ன பண்றாரு? ரட்சிக்கிறார். சங்கீதம் 72:4. சங்கீதம் 72:4 வாசிப்போம். ஜனத்தின் சிறுமைப்படுகிறவர்களை அவர் நியாயம் விசாரித்து ஏழையின் பிள்ளைகளை ரட்சித்து இடுக்கண் செய்கிறவனை நொறுக்குவார். இடுக்கண் செய்கிற ஜனங்களை என்ன பண்ணுவாரா? ஆண்டவரே நொறுக்குவார். சில ஆவிகளை உங்களை இடுக்கண் செய்யும். அந்த ஆவியெல்லாம் ஆண்டவர் கடிந்து அப்புறப்படுத்துவார். நீதிமொழிகள் 28:16. நீதிமொழிகள் 28:16. சில பிரபுக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா இடுக்கண் செய்வார்கள். சில பிரபுக்கள் இடுக்கண் செய்வார்கள். அது 72:4 என்ன சொல்றது? அப்படி இடுக்கண் செய்யறதுல ஆண்டவர் என்ன பண்ணுவாரு? நொறுக்குவார். அந்த அரசாங்கத்துல பாத்தீங்கன்னா பெரிய பிரச்சனைகள், போராட்டங்கள் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லயுமே சில நேரத்துல சில காரியங்கள். ஆனால் கஷ்டப்பட்டு மக்கள்கிட்ட நல்ல கையெடுத்து வணங்கி அவங்க கிட்ட நம்ம ஓட்டெல்லாம் வாங்கி எல்லாம் ஜெயிச்சதுக்கு அப்புறம் நம்ம விண்ணப்பத்தை கொண்டு போய் கொடுத்தோட ஏதாவது சொன்னாம எதுவுமே கேட்கறது கிடையாது. அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, நான் ஜெயிச்சுட்டேன் அவ்வளவுதான், இனிமேல் யார் பேச்சு கேட்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படி இருக்கக்கூடாது. அவங்க தான் அந்த நாட்டை காப்பாற்றணும், இந்த ஊர் உலகத்தை காப்பாற்றணும். நம்ம சொல்ற விண்ணப்பத்தை அவங்க கேட்டு அது சரியா இருக்கும் பட்சத்தில் அதை நிறைவேற்றி முடிக்கணும். ஆனா பிரபுக்கள்
சிலர் அதை அப்படி செய்வதில்லை. பிரபுக்கள் சில காரியங்களை செய்கிறார்கள். ஆனாலும் கூட அந்த ஆவிகளை எல்லாம் ஆண்டவர் விரட்டி நல்ல புத்தியை கொடுத்து யோசனை கொடுத்து அவர்களை வழிநடத்துவார். நம்முடைய சபைக்கு சமுதாயத்துக்கு முழு உலகத்துக்கு புரோஜனமாக தேவன் அவர்களை மாற்றுவார். இன்னும் நீதிமொழிகள் 4:12. நீதிமொழிகள் 4:12. அவைகளில் நடக்கும்போது உன் நடக்கைக்கு இடுக்கண் உண்டாவதில்லை, நீ அவைகளில் ஓடினாலும் இடர மாட்டாய். ஆண்டவர் நம்முடைய எல்லா துன்பங்களுக்கும் துயரங்களுக்கும் ஒரு ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். எத்தனை பிரச்சனை போராட்டம் வந்தாலும் இடுக்கண்கள் கூட இருந்தாலும் கூட அந்த இடுக்கண்களுக்கு நீங்களாக்கி நம்மை ரட்சிப்பது ஒரு தேவ சித்தமாக இருக்கிறது. 2 நாளாகமத்தின் புத்தகம் 20ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிக்கிறார். 2 நாளாகமம் 20:9. 2 நாளாகமம் 20:9ஆம் வசனத்தை வாசிக்கிறார். எங்கள் மேல் பட்டயம், நியாய தண்டனை, கொள்ளை நோய், பஞ்சம் முதலான தீமைகள் வந்தால் அப்பொழுது உன்னுடைய நாமம் இந்த ஆலயத்தில் விளங்குகிறபடியால் நாங்கள் இந்த ஆலயத்திலும் உமது சந்நிதியிலும் வந்து நின்று எங்கள் இடுக்கணில் உம்மை நோக்கி கூப்பிடுகையில் தேவனை கேட்டு ரட்சிப்பீர் என்று சொல்லி இருக்கிறார்கள். என்னுடைய ஆலயத்திலே அந்த காலத்துல ஆண்டவர் ஏற்கனவே சொல்லி இருக்கிறார். என்னன்னு, ஜனங்களுக்கு ஏதாவது பஞ்சம், பசி, பட்டினி, பிரச்சனை, போராட்டம், கொள்ளை நோய், வறட்சி, மழை இல்லாத போறது ஏதாவது வந்துச்சுன்னா, இந்த பூமி அதிர்ச்சி வந்துச்சு, என்ன செய்ய முடியும்? அரசாங்கம் போய் அந்த பூமி அதிர்ச்சி அப்படியே நிப்பாட்ட முடியுங்களா? மின்னல் வெட்டி உத்தரப்பிரதேசத்துல எத்தனை பேர் மின்னல் அடிச்சு இறந்துட்டாங்க, யாரும் ஒன்றும் பண்ணவே முடியாது. சுனாமில எத்தனை பேர் மறிச்சிட்டாங்க, யாரும் எதுவும் பண்ண முடியாது. இப்ப அசாம் மாநிலத்துல தண்ணி வந்து நிறைய தண்ணி வந்து லட்சக்கணக்கான ஜனங்கள் பாவம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. என்ன செய்ய முடியும்? மே மாசத்துல தமிழ்நாட்டில் நம்ம தண்ணி இல்லாம சில நேரம் கஷ்டப்படுறோம். ஆனால் அவங்க தண்ணி அதிகமா அடிச்சுக்கிட்டு போய் அதனால ஜனங்க எல்லா வீட்டுக்கு மேலே நிற்குது. இப்ப இந்த இடத்துல வீடு இருக்குன்னா, இந்த சர்ச்சை இருக்குன்னா, இதுல பாதி அளவு தண்ணி நிற்குது. என்ன செய்ய முடியும்? ஒண்ணுமே செய்யல. மேடான இடத்துல சோறு இல்லாத தண்ணி இல்லாத மேடான இடத்துல அவர்கள் போய் காணப்படுகிறார்கள். சிலரை மறித்து விட்டார்கள். ஆனால் தேவன் கிருபையாய் பாதுகாக்கிறார். இப்படி பெரிய பிரச்சனைகள் போராட்டங்கள் வரும்போது நாம் கர்த்தரை நோக்கி பார்க்க வேண்டும். அப்பொழுது அவர் நமக்கு உதவி செய்து நம்மிலிருந்து மகிமைப்படுவார். ஆலயத்துல உட்கார்ந்து இடுக்கண் வந்துருச்சுன்னா ஆலயத்துல உட்கார்ந்து நல்லா நம்ம ஜெபம் பண்ணணும். இல்லையா? பிரச்சனை வந்தபோது நம்ம சொன்னோம், சரி ஆலயத்திலேயாவது உட்காந்து ஒரு 2 நாளைக்கு ஜெபம் பண்ணுங்க, உங்களுடைய பிரச்சனையெல்லாம் மாறட்டும் அப்படின்னு. ஆலயத்தில் உட்கார்ந்து ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். இந்த நாட்கள் நமக்கு இடுக்கனாக இருக்கிறது. எந்த ஒரு வியாபாரமோ எதுவுமோ செய்ய முடியாது அப்படி ஒரு காரியம். ஆனாலும் ஆண்டவர் ஆசீர்வதித்து இந்த இடுக்க நேரத்தில் அவரை நோக்கி பார்க்கும் பொழுது எல்லா விதமான இடுக்கங்களுக்கும் நீங்களாக்கி நம்மையும் நம்முடைய திருச்சபையும் தேவாதி தேவன் திரும்பியாக ரட்சிப்பார். அல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். இன்னுமாய் ஆண்டவருக்கான வசனம் சொல்லுது பாருங்க. 9ஆம் வசனம் 34:9 சங்கீதம். கர்த்தருடைய பரிசுத்தவான்களே அவருக்கு பயந்திருங்கள், அவருக்கு பயந்தவருக்கு குறைவில்லை. 8ஆம் வசனம், கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அவரை ரசித்து ருசித்து அவருக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் ஒரு நாளும் ஆண்டவர்களுக்கு பின்னாலே போக மாட்டார்கள். அல்லேலூயா. பணத்தை காட்டி நல்லா நம்புற பிள்ளைங்களை பணத்தை காட்டி ஆசை காட்டி மோசம் பண்ணவே முடியாது. பணம் பொருளை காட்டி அப்படி சோதனை பின்வாங்கி வைக்க முடியவே முடியாது. கையோ மீனோ முட்டையோ எதுவுமே நம்மளுக்கு உணவோ தானியமோ பணமோ பொருளோ கட்டணமோ நம்மளை பின்வாங்கி வைக்கவே முடியவே முடியாது. ஏனென்றால் நாம் கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பார்த்திருக்கிறோம். அல்லேலூயா. ஒரு விஷயம், ஒரு மனுஷன் ஆண்டவரை ருசித்து பார்த்துட்டா தான் வாழ்நாள் எல்லாம் அவன் விட மாட்டான். அதனாலதான் மற்ற அவிசுவாசிகள்லாம் பயப்படுறாங்க. ஆண்டவரை நம்பிடாத, கோயிலுக்கு போயிடாத அப்படின்னு. ஏன்? ஒரு தரம் போயிட்டா போதும். கர்த்தர் நல்லவர் என்பதை ஒரே ஒரு தரம் ருசி பார்த்து விட்டால், பரம ஈவை ருசி பார்த்து விட்டால், அதுக்கப்புறம் உலகமே அழிஞ்சாலும் உருண்டே போனாலும் செத்தே சுடுகாடு போனாலும் கர்த்தருடைய பிள்ளைகள் என்றைக்கும் மாற மாட்டார்கள். அல்லேலூயா. ஏன்? எப்பொழுதுமே ஆண்டவருடைய ஆவி அங்கு இருக்கிறது. மரித்த அடுத்த நிமிஷமே பரலோக ராஜ்யத்தில் அவர்கள் இருக்கிறார்கள். ஆகையால் அவர்கள் அவை சோதரம் ஒரு மகளை உயிரோடு எரித்தார்களாம். ஒரு வாலிப பிள்ளை ஏன் இயேசுவை ஏற்றுக்கொண்டாயிருக்கு. ஆனாலும் அந்த மகள் கொஞ்சம் கூட ஒரு மரண பயம் இல்லாமல் அந்த எரியும் நெருப்பிலே பாடல்களை பாடிக்கொண்டே தன்னுடைய உயிரை விட்டுனான். கொஞ்சம் கூட அது கவலைப்படவே இல்லை. ஆனா மறுதலிக்கு சொன்னதுக்கு மறுதலிக்கல. அல்லேலூயா. அதுதான் மேட்டர். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பார்த்துட்டா
மரணம் கூட அவங்களுக்கு என்னவா மாறினா ஒரு ருசியா தான் மாறாமே தவிர அவங்க வந்து பின்வாங்க செய்யவே செய்யாது. நீங்களும் நான் கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பார்க்கிறோம். அவரது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். கர்த்தருடைய பரிசுத்தவான்களே என்று எழுதப்பட்டிருக்கிறது. நம்ம எல்லாரும் அவருக்கு பரிசுத்தமாக இருந்து அவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்தணும். அவருக்கு பயந்தவர்களுக்கு குறைவில்லை. யாருக்கு பயப்படுங்களே இல்லை, கர்த்தருக்கு பயப்படுங்க, அவர் நம்மை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. கர்த்தருக்கு பயப்படணும், கர்த்தரை நம்ப வேண்டும், கர்த்தரை தேட வேண்டும், நமஸ்கரிக்க வேண்டும். நம்முடைய அரசியல் தலைவர்கள் கூட அவை சுதந்திரம் வெளிநாடுகளில் போய் நல்ல கர்த்தரை கும்பிடுறாங்க. நம்ம நாட்டில் கும்பிடுறாங்களா என்னன்னு தெரியல. ஆனா வெளிநாடுகளில் போய் என்ன பண்றாங்க, நல்ல கர்த்தரை கும்பிடுறாங்க. சிலர் மறைமுகமா கூட நாசம் எடுத்துட்டு வந்துடுறாங்க, ஆனா சொல்ல மாட்டேங்கிறாங்க. என்ன சொன்னா அது அப்படி இப்படின்னு சொல்லிடுவாங்க, ஆண்டவரை நம்புறாங்க தேடுறாங்கன்னு சொல்லிடுவாங்க அப்படின்னு சொல்லி மறைமுக கிறிஸ்தவர்களாக இருக்க ஆசைப்படுகிறார்கள். ஆனால் ஆண்டவரை நம்புகிறார்கள், தேடுகிறார்கள், தேவனை ஆராதிக்கிறார்கள். பரிசுத்தவான்களே அவருக்கு பயந்திருக்க. ஆண்டவரை நம்புற பிள்ளைகளை தேவன் ஆசீர்வதிப்பார். அது யாராக இருந்தாலும் சரி, எந்த துறை சார்ந்த பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, அந்த பிள்ளைகளை ஆண்டவர் ஆசீர்வதித்து உயர்த்துவார். 10வது வசனம் சொல்றது, சிங்க குட்டிகள் காட்சி அடைந்து பட்டினியா இருக்கு. கர்த்தரை தேடுவதற்கும் ஒரு நன்மை குறைபடாது. இத்தனை பிரச்சனை போராட்டம் மத்தியிலும் நம்முடைய பிள்ளைகள் கூட இந்த 4-5 மாசமா மார்ச்சிலிருந்து இன்ன வரைக்கும் இந்த ஜூலை முடியும் போது, அடுத்தது ஆகஸ்ட் வரப்போது, இந்த தேதி வரைக்கும் நம்முடைய பிள்ளைகளை ஒரு குறைவு இல்லாமல் உணவு, உடை, ஆரோக்கியம், ஆசீர்வாதம் தந்து அப்படியே ஸ்தோத்திரம். பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு நாணத்தை தந்து எல்லாருமே மாஸ்க் போட்டு எல்லாருமே கைகளை அடிக்கடி சுத்தம் பண்ணி இப்படி ஆண்டவருடைய நாமத்தை நம்ம மகிமைப்படுத்துவதில்லை. அவை எல்லா விதத்திலும் ஜாக்கிரதையாக இருக்க கர்த்தர் தேர்வு செய்து வருகிறார். அல்லேலூயா. அதற்காக நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அவை இன்னுமாய் கூட சிங்க குட்டிகள் காட்சி அடைந்து பட்டினியா இருக்கும். கர்த்தரை தேடுவதற்கு ஒரு நன்மையும் குறைபடாது. ஆண்டவருடையதான ஆசீர்வாதத்தினாலே நாம் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும். 13வது வசனம், நாவை பொல்லாப்புக்கும் உதடுகளை கபட்டு வசனிப்புக்கு விலக்கி தேவையில்லாத பழங்களை பேசாதீங்க, அது நமக்கு தேவையில்லை. ஆண்டோடைய வார்த்தைகளை கேளுங்கள். உங்களுக்கு டைம் பாஸ் ஆகலையா, நல்லா நீங்க சங்கீத பகுதியை நிறைய வாசிக்கலாம், நிறைய பாடல்களை பாடலாம். அது மாத்திரமல்ல, பாடல்களை பாடுவது மாத்திரமல்ல, இனிமை கூட நீங்கள் தேவனை மகிமைப்படுத்துவதில்லை. அவை சோதரம் நீங்கள் ஆசீர்வாதமாக ஆரோக்கியமாக இருக்கலாம். கர்த்தர் உங்களை உயர்த்துவார், அவர் மேன்மைப்படுத்துவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்தபடியாக 18வது வசனத்தை வாசிக்கிறோம். நொறுக்குண்டதும் நறுக்குண்டதுமான இருதயத்தை ஆண்டவர் புறக்கணிக்க மாட்டார். நொறுக்குண்டதும் நல்ல ஒரு மன கஷ்டத்தோடு நீங்க அழுது ஜெபம் பண்ணும் பொழுது நிச்சயமா அந்த ஜெபத்தை ஆண்டவரே கேட்பார். கேட்பாரா கேட்க மாட்டாரன்னு நினைக்க வேண்டாம். நிச்சயமாக அதை ஆண்டவர் கேட்டு ஆசீர்வதிப்பார். 19வது வசனம், நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாக இருக்கும், கர்த்தர் அவைகள் எல்லாவற்றையும் நின்றும் அவனை விடுவிப்பார். துன்பமே வராதுன்னு ஆண்டவர் சொல்லுறார். துன்பங்கள், துயரங்கள், உலகத்தில் உபத்திரங்கள் உண்டு, ஆனால் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். ஒவ்வொரு பிரச்சனையிலிருந்து காப்பாற்றுவேன், கரை சேர்த்துவேன், உயர்த்துவேன், விடுவிப்பேன், ரட்சிப்பேன் அப்படி என்றுதான் ஆண்டவர் சொல்லுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆதியாகமத்தின் புத்தகம் 18ஆம் அதிகாரம் 26வது வசனத்தை வாசிக்கலாம். 18:26 ஆதியாகமம். சோதோம் கோபார பட்டணத்திலே 50 நீதிமான்களை கண்டார். அவர்கள் நிமித்தம் இந்த ஸ்தலம் முழுவதும் ரட்சிப்பேன் என்றார். அவர் கேட்கிறார், ஆண்டவரே எங்களை பாதுகாப்பீங்களா, என் பிள்ளைங்களை பாதுகாப்பீங்களா, எங்க அண்ணன் பையனை பாதுகாப்பீங்களா அப்படின்னு ஆண்டவர்கிட்ட கேட்கிறார். கொஞ்சம் கொஞ்சமா வர 100 நீதிமான்கள், 50 நீதிமான்கள் இருந்தால் அழிப்பீரோ, 20 இருந்தால் அழிப்பீரோ, 10 இருந்தால் அழிப்பீரோ. ஆண்டவருக்கு விஷயம் தெரிஞ்சு போச்சு. அவர் சொன்னார், ஒரு நீதிமான் இருந்தாலும் கூட அந்த பட்டணத்தை நான் அழிக்க மாட்டேன். ஏனென்றால் அந்த லோத்து என்பதற்காக அந்த கேள்வியை ஆண்டவர்கிட்ட ஆபிரகாம் கேட்கிறார். அவர் எப்படியாவது என்ன செய்யணும், காப்பாற்றுனதுக்காக. அதனால நீங்க இருக்கிற ஊர்ல, நீங்க இருக்கிற தெருவுல நீங்க நன்றாக அந்த தெருவு நல்லா இருக்கணும் அப்படின்னு கடவுள்கிட்ட வேண்டிக்கீங்க.
அந்த ஊர் நல்லா இருக்கணும் அப்படின்னு வேண்டிக்கீங்க. நம்ம எல்லாருக்கும் குக்கிராமத்துல வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஆகையால் நம்முடைய குக்கிராமம் நல்லா இருக்கணும், ஆசீர்வாதமா இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஜெபிச்சுக்கணும். கர்த்தர் அப்பொழுது ஆசீர்வதிக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யாத்திராகமத்தின் புத்தகம் 23ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசிக்கலாம். 23:8. பரிதானம் வாங்காதிருப்பாயாக, பரிதானம் பார்வை உள்ளவர்களை உறுதியாக்கி நீதிமான்களின் வார்த்தைகளை ஆமென். எப்பொழுது நீதிமான், அதாவது ஆண்டவர் தான் நீதிமான்களை காப்பாற்றுகிறார். அவன் எப்ப தன்னுடைய பாவம் செய்ய ஆரம்பிக்கிறான் அப்படின்னா பணப்பொருள் விஷயத்துல தான் பாவம் செய்ய ஆரம்பிக்கிறான். ஆகையால் அந்த பணப்பொருள் விஷயத்துல நம்ம ஜாக்கிரதையா இருப்போமானால் ஆண்டவர் நம்மையும் ஆசீர்வதித்து உயர்த்துவார். பொல்லாத ஆவிகள், கெட்ட கிரியைகள் நம்மளை தாக்காதபடி ஆண்டவர் பாதுகாப்பார். சங்கீதம் 37:25. அருமையான வசனம் பாருங்க. ஆண்டவர் இங்க சொல்லி இருக்கிறார், நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் நீதிமா இருக்கும், கர்த்தர் அவைகள் எல்லாவற்றையும் நின்றும் அவனை விடுவிப்பார். 37 சொல்லப்பட்டிருக்கிறது, நீதிமானை நான் பார்த்திருக்கிறேன், சிறுவயது முதற்கொண்டு பார்த்திருக்கிறேன். நான் இளைஞனாய் இருந்தேன், இதோ நான் முதிர் வயதும் உள்ளவனாக. ஆனாலும் ஒரு நீதிமான் கூட கைவிடப்படல. அவன் சந்ததி, அவன் பிள்ளைகளுக்கும் நல்ல ஆசீர்வாதம் கிடைக்குது. அல்லேலூயா. ஆமென். சிலர் பார்த்தீங்கன்னா அப்பாவுக்கும் ஆசீர்வாதம் கிடைக்காது, அவங்க பிள்ளைகளுக்கும் ஆசீர்வாதம் கிடைக்காது, பேர பிள்ளைகளுக்கு கூட ஆசீர்வாதம் கிடைக்காது. அப்படியே சந்ததியா ஒரு சபிக்கப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருப்பாங்க. ஆனா கடவுளை தேடுகிறவர்கள் அப்படி அல்ல. அவர்கள் என்னாலும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக, என்னாலும் மகிழ்ச்சி நிறைந்தவர்களாக, அவரோடு கூட இருக்கிற பிள்ளைகளாக தேவன் அவர்களை மாற்றுவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இவ்வாறாக தேவன் நம்ம கூட இருக்கிறார், நம்மை ஆசீர்வதிக்கிறார். கடைசியாக 22 கர்த்தர் தமது ஊழியக்காரன் ஆத்துமாவை மீட்டுக் கொள்கிறார். அவரை நம்புகிற ஒருவன் மேலும் குற்றம் சுமராது. அவரை நம்பிட்டா, அவரை தேடிட்டா, உங்களுக்காக உயிர் கொடுத்த, உங்களுக்காக 3ஆம் நாள் உயிரோடு எழுந்த, உங்களுக்காக இன்றைக்கும் ஜீவித்துக் கொண்டிருக்கிற ஸ்தோத்திரம், அவருக்காக நம்ம வாழ்வோமானால் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஒருவன் மேலும் குற்றம் சுமராது. உங்கள் குற்றங்களை எல்லாம் அவர் ஏற்றுக்கொள்கிறார். உங்கள் குற்றங்களுக்கு தண்டனையாக கல்வாரி சிலுவிலே அதனால இயேசு மரித்திருக்கிறார். பிற்பாடு 3ஆம் நாள் உயிரோடு இருக்கிறார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக, நம்மை ஆண்டவர் பலப்படுத்துவாராக. ஆமென். நம்ம எல்லாரும் கண்களை மூடி ஜெபம் பண்ணலாம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். பிதாவே நன்றி, 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 நன்றி. பரிசுத்தரே நன்றி, பரிசுத்த ஆவியானவரே நன்றி. ஆமென். கர்த்தரை நான் எக்காலத்திலே ஸ்தோத்திரிப்பேன். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். ஆமென். சோதரம், 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 சோதரம். அவரை தேடுகிறவர்களுக்கு குறைவில்லை. அல்லேலூயா. சோதரம், 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 சோதரம். எல்லா இடுக்கண்களுக்கும் நீங்களாக்கி ரட்சிக்கிறார். சோதரம், 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 சோதரம். எல்லா துயரங்களுக்கும் நீங்களாக்கி ரட்சிக்கிறார். அல்லேலூயா. சோதரம், 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 சோதரம். அல்லேலூயா. நன்றி, 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 நன்றி. அவரை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசம் அடைந்தன, வெட்கப்பட்டு போனதே இல்லை. ஸ்தோத்திர, சோதர, 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 சோதரம். ஆண்டவரே நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிற ராஜா. கேட்ட சத்தியத்தின்படி தியானித்த ஆண்டவரே, தியானத்தின்படி வாழ உதவி தெரிஞ்சினாங்க. ஆண்டவரே, இந்த சிறிய நேரத்தில் எங்களுக்கு ஆசீர்வாதமாக்கி கொடுத்ததற்காக நன்றி செலுத்துற ராஜா. உங்க கிருபை இருக்கட்டும், ஆசீர்வதியும். உம்மைத்தான் நான் பார்க்கின்றேன், பிரகாசம் அடைகின்றேன். உம்மைத்தான் நான் பார்க்கின்றேன், பிரகாசம் அடைகின்றேன். அவமானம் அடைவதில்லை, அவமானம் அடைவதில்லை. ஐயா நான் உமது பிள்ளை, ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை. அப்பா நான் உமது பிள்ளை, ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை. உம்மைத்தான் நான் பார்க்கிறேன், பிரகாசம் அடைகின்றேன். ஐயா உம்மைத்தான் நான் பார்க்கிறேன், பிரகாசம் அடைகின்றேன். கண்கள் நீதிமானை பார்க்கின்றன, செவிகள் மன்றாட்டை கேட்கின்றன. கண்கள் நீதிமானை பார்க்கின்றன, செவிகள் மன்றாட்டை
கேட்கின்றன. இடுக்கண் நீக்கி விடுவிக்கிறேன், இடுக்கண் நீக்கி விடுவிக்கிறேன். இறுதி வரை என்னை நடத்தி சென்றீர், இறுதி வரை என்னை நடத்தி சென்றீர். அவமானம் அடைவதில்லை, அவமானம் அடைவதில்லை. அப்பா நானும் அதில் பிள்ளை, ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை. அப்பா நானும் அதில் பிள்ளை, ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை. உம்மைத்தான் நான் பார்க்கின்றேன், பிரகாசம் அடைகின்றேன். அன்புள்ளதை இப்பொழுது ராஜாவே, ஆண்டவரே, இந்த ஆராதனை ஆசிரியத்துக் கொள்வதற்காக நன்றி, உங்களோடு பேசினதற்காக நன்றி, இடைப்பட்டதற்காக நன்றி. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்தும், பாதுகாத்துக் நீதியான நாட்களையும் காலங்களையும் வருடங்களையும் உடைய ரத்தத்தில் போய் மறைத்துக் கொண்டு எங்களையெல்லாம் ஆசீர்வதித்து வழிநடத்தி உயர்த்தி மேன்மைப்படுத்துகிறார்கள் என்று தேவதூதத்தை கொண்டு ஒவ்வொருவருக்கும் எஸ்கார்ட் போட்டு பாதுகாக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். கனம் உண்டாகட்டும், வல்லமை உண்டாகட்டும், கிருபை உண்டாகட்டும். இடுக்கண்களுக்கெல்லாம் நீங்களாக்கி ரட்சிக்கிறார்கள். கர்த்தாவே இயேசு அப்படியே நன்றி பாதுகாக்கிறோம். இயேசு ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே கர்த்தர் பிரச்சனார் சொல்லு. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகலவாழ்வை ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவின் आपको परिशुद्ध आत्मा की मासुर इतने सदा काल मानव इयेसु क्रिस्तु करिए परिचय हमारे रोड तिरुपति है. हालेलुया.